வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வாரம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு பேய் கதை சொல்லிகள் வெர்சஸ் பேய் கதைகளை நம்பாதவர். பேய் இருக்குன்னு சொல்ற கூட்டமா நீங்க இருக்கிறதுனால அதை நம்புற மாதிரி ஒரு கதை சொல்ல முடியுமா? பூவாகி புழுவாகி மானாகி மாடனாகி பேயாகி பிசாசாகி மனிதனாகி மறுபிறப்பி வேண்டாம் எம்பெருமானே. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? திருவாசகங்கிற தேனில பேயையும் பிசாசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா தொப்பூர் கனவா. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது சர்க்கிளா இருக்கு, அங்க ஓட்ட தெரியாததுனாலதான் விபத்துகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அங்க விபத்து நடந்தவங்க கிட்ட ஆய்வு பண்ணும் பொழுதும் பேட்டி எடுக்கும் பொழுதும் ஒரு பெண் கையை வச்சு மறைச்சா நிறுத்துனே, இறங்கி பார்க்கும்போது காணோம், விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 12 மணிக்கு நாய் அறுத்துக்கிட்டு சங்கிலியோட ஓடுது, பேய் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அதெல்லாம் உண்மைதானங்க, நடக்குதுல, நாங்களாம் சோடிக்கிறோமா? நீங்க பேய பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கையா. எப்ப பாத்தீங்க? என்னுடைய தொழிலே அதுதானே, பேய் ஓட்டுறது, பேய்களை வந்து சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, இதுதான் எங்களுடைய தொழிலே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அப்பா அம்மா 2 பேருமே கொரோனா அட்டாக்ல இறந்துடுறாங்க. 2 குழந்தைங்க, ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு, பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவங்களோட அந்த பையனோட உடம்புல வந்து குடியேறி அந்த பையன் கிட்ட வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, எந்த வக்கீல பார்க்கணும், எங்க என்னெல்லாம் பேப்பர் இருக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு 11 நாள்ல வெளியேறினார். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஸ்கூல் படிக்கிற பையன் இவன் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பக்கம் சுடுகாடு, அந்த பையனை புடிச்சிட்டு இருக்கு. என்னடா ஏ? அப்போ அவனை போய் பார்க்கும்போது அவன் என்ன பார்த்த உடனே சென்ட் ஆயிடும். எனக்கு என்ன கிட்ட பவர் என்ன தேடை, என்ன 2 கட்டினா கூட எனக்கு இது ஓப்பன் ஆகும். சொல்றீங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருக்கும் நடக்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒண்ணு நேரும் பொழுதுதான் அதை கண்டிப்பா நம்புவாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை அந்த கதையை நான் வந்து இங்க பகிர்ந்துக்கிறேன். ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது நல்லா ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, எப்பவும் நான் படுத்தா தூங்கிடுவேன். பெட்ல சாஞ்சிட்டு அப்பவும் என்னால தூங்க முடியல. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 11 இருக்கும், 11:30 கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுதுதான் கருப்பு கலர்ல அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்னுது. அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன், அப்படியே பயந்துட்டேன். என் பக்கத்தால என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு, அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன், கூ 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 அப்படின்னு கூறும், என் வாயை பொத்திடுச்சு. என்னடி இது? கிறிஸ்டினா நான் வேண்டேன், ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்லாவே சாத்தாவே ஓடி போன்னு சொன்னதும் அப்படியே மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியே கருப்பு உருவம் போனுச்சு. நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்பதான் நான் நம்பினேன், இந்த உலகத்துல வந்து நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. எனக்கே பேய் பிடிச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நானே நம்பவே இல்லை. ஏன்னா என்ன வந்து எல்லாருமே ஜாலியா பேசுற கேரக்டர், எல்லாத்தையும் மிங்கல் ஆயிடுவேன். அந்த மாதிரி நானே டிஃப்ரெண்டா பண்ண ஆரம்பிச்சேன். என்ன மாதிரினா எல்லாத்தையும் எரிஞ்சு விழுகிற மாதிரி வீட்டுல எங்க அப்பாவும் அம்மாவும் நோட் பண்ணிட்டே இருந்துருக்குறாங்க. விடக்கூடாது, எனக்கு டிசியை வாங்கு, எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, நான் சாவணும் ரிப்பீட்டடா இதே தான், நான் சாவணும். ஆனா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா தெரியல. எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குஸ்டனா சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது. இப்போ பேய் இருக்குன்னு சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க. நான் பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். உண்மைமா? சத்தியமா? நம்பணுமா நீங்க? கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை திறந்துருங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இது வந்து நாங்களுமே பேய் இருக்குன்னு ஆரம்பத்துல நம்ப கிடையாது. நாங்க வந்து உணர்ந்ததுனாலதான் நாங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறோம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. அப்படி நான் எப்படி உணர்ந்திருக்கேன்னா, எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கே பேய் பிடிச்சிருக்கு. அவங்களோட கேரக்டரே சுத்தமா வேற மாதிரி மாறிடுச்சு, யாரோ மாதிரி. எல்லாம் நீதான் இங்க பார், இதான் டிட்டன் டிட்டிபை. எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க. அவங்க ரீசெண்டா பொங்கல் அப்போ 2015 அப்போ பொங்கல் அப்போ கரெக்டா இறந்துட்டாங்க. அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. அம்மா கனவுல என்னன்னா அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்து மர்டர்.
போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு மந்த்துக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அது வந்து மர்டர், ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ட்டு தெரிய வருது. என்னால இன்னும் நம்ப முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சங்கிலி போட்டிருக்க தாத்தா வந்து சொன்னாரு, என்ன தேடுறாங்க? ஸ்கூல் பையன் வந்து சுடுகாட்டு வழியா நடந்துட்டு போயிட்டு இருந்தான். சோ அவர் என்னன்னு கேட்டப்ப ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது, அதை பார்த்திருக்கா, உடனே பேய் வந்துருச்சுன்னு. அப்போஸ் ஒரு பிணத்தை எரிக்கும் போது அது கையை காலெல்லாம் அப்படியே தூக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் அப்ப திரும்பி பாக்குறப்ப அந்த கையை காலை தூக்கி இருக்கும். அதுல பயந்து போய் வந்தவன, அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. ஒரு சின்ன பையனை மது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு இவரே மது பழக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்காரு. இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்க வேலையாத்தணுமா மனுஷனாடா நீங்கெல்லாம்? நீங்க எப்படி பேய்க்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சின்ன பையனுக்கு பேய் ஓட்டும் போது மது கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு நீங்க ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் பார்த்தது எல்லாமே சாப்பாடுமே கேட்டிருக்காங்க, கரும்புச்சாருமே கேட்டிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேக் டு நார்மலா இருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்நார்மலா இருந்தவங்க நார்மல் ஆயிடுறாங்க. சோ அதனால என்னால அதை வந்து முழுசா அந்த மேஜிக் எப்படி நடக்குதுங்கிறதா உங்களுக்குள்ள கேள்வியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. கரெக்டா சொன்னீங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்தவங்க திடீர்னு அப்நார்மல் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே பேய் ஓட்டுற வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. அப்ப எனக்கு அதை நம்ப வேண்டியதா இருக்கு. பேய் இருக்கு. இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. என்ன சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட அம்மாச்சியோட முகம் தெரியுது எனக்கு. ஆனா அது பேய் கிடையாது, என்னோட நினைவுல அது. புரியுதா? யாரோ ஒருத்தரோட உணவை இவங்க வந்து உண்றதாகவும் உங்க நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரியப்படுத்துறத வந்து பேய் பிசாசு அப்படின்றத எதை வச்சு உறுதி பண்றாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்ப நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் மனநல பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்களா, இல்ல ஒரு பூசாரியிட கொண்டு போய் நான் நிறுத்துவீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அறிவு ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் நீங்க மூட நம்பிக்கையா கொண்டு போய் வேலை செய்றீங்க. அவசரமா மெடிக்கலா ட்ரீட் பண்ணலாம், அதுல ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு டாக்டரை உற்பத்தி பண்ணிடலாம், ஒரு டிரைவரை உற்பத்தி பண்ணிடலாம். ஆனா ஒரு அனுபவசாலியை இன்னொரு அனுபவசாலியா உற்பத்தி பண்ண முடியாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. முள்ளு குத்தி ஆபரேஷன் பண்ணவங்களும் உண்டு, அழகு போட்டு மெடிசனே போகாம ஆறுனவங்களும் உண்டு. இது எப்படி சாத்தியம்? ஏன் அந்த அளவை கொஞ்சம் என்ன ஒரு 2 அடி மேல ஏத்தி குத்திக்கங்களே பாத்துக்கலாம். தீய சக்தியை எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க குத்துற அளவை கொஞ்சம் மேல ஏத்தி குத்திக்கங்க. நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். தீமிரிக்கிறது அப்ப பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யா? தீமிரிக்கிறது பொய்யான்னு கேக்குறேன். தீமிரிக்கிறது பொய்யா? சபா, இப்பவே கண்ண கட்டுது. அதுக்கு அறிவியல் ரீதியா ஒரே ஒரு பதில். இங்க பாருங்க, கரித்துண்டு இருக்கு பாருங்க, அடுப்பு கரித்துண்டு, அதை கையில எடுத்து போட்டுருவோம். ஆனா நம்ம உல கொதிக்கிற அந்த தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு துணியை தேடுறோம்ல, அதுக்கு காரணம் என்ன? உலோகம் வந்து உடனடியா சூட்டை கடத்தும், கறி கடத்தாது. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ அதை நடந்துரு பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 10 கம்பியை நான் படுக்க போடுறேன், நீ நடந்துரு. நான் சொல்றத கேக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. நடக்க முடியாது. இப்ப வந்துறேன், 10 கம்பியை கொண்டு வாங்க. அவர் நடந்துட்டாரு, நான் அந்த பக்கத்துல போய் உட்கார்றேன். இல்ல அதெல்லாம் நடக்கலாங்க, அதெல்லாம் அப்படியே பயமா இருக்கானே, எனக்கு நடுங்குதுல. நான் என்ன ஒரு பாயிண்ட் கேக்குறேன் நான் உங்ககிட்ட, சைல்டு அபியூஸ், சைல்டு ரேப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நிறைய நடக்குதா இல்லையா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க சொல்றீங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் வருது, இதெல்லாம் பண்ணுது. ஏன் அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த மாதிரி ஒரு உடல்ல புகுந்து அவங்கள போய் பழி வாங்க கூடாது? எதையாச்சும் சொல்லியா? சூப்பரா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து அது ஏன் காட்டி கொடுக்க வேண்டியதானே? ஏன் பாண்டிச்சேரியில காட்டி கொடுத்துச்சே? 7 வயசு சிறுமியை ரோட்ல போட்டு காட்டி கொடுத்து 6 பேர் அரெஸ்ட் ஆனா, அதோட ஆத்மா தான் காட்டி கொடுத்தது. எவ்வளவு பெரிய தலைவர்களா இறந்து போயிருக்கேன், பெரிய கனவோட நிறைவேறாத ஆசைகளோட தான் அந்த தலைவர்கள் எல்லாம் மரணிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஏன் சமூக மாற்றத்திற்காக வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. களப்பொருளாளி நீங்க சொன்னீங்க இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வரல, அவங்க மாதிரி வரல, இவங்க மாதிரி வரலன்னு. அவங்க ரூபத்துல வாழ்ந்து மறைஞ்சவர் தான் கேப்டன் பிரபாகரன். இலங்கை தமிழருக்காக போராடினார். உண்மை. என் பிள்ளைங்களுக்கு நான் அப்பா, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் மகன், என் மனைவிக்கு நான் புருஷன். சரிங்களா? என்னாலேயே பல்வேறு ரூபங்கள் எடுக்க முடியுது, பல்வேறு காட்சிகள் கொடுக்க முடியுது. அந்த மாதிரி தான் ஆத்மாவும். புரியுதா? மொத்த உலகத்துல இருக்க ஈழத் தமிழர்களும் சரி, தமிழ் சொந்தங்களும் சரி, பிரபாகரன் மீண்டும் பிறப்பாராங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. அப்படி இருக்காரான்னு சொல்லுங்க. சரி, பிறக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல ராஜா. நீங்க எல்லாருமே பேயா மாறுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னென்ன மாற்றத்தை பண்ணணும், இல்ல யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் முதல்ல பேயா மாறினேன்னா இந்த மாதிரி பேய் விரட்டுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் முதல்ல அடிச்சு ஓட விடணும். எது? எல்லாரும் மேக்ஸிமம் சொல்றது மிட் நைட்ல 1 மணிக்கு ஒண்ணுக்கு இருக்க போயில தான் பேய்கள் வந்து ஒரு உருவம் அப்படி தெரியுது, இந்த மூலையில வருது அப்படின்றதெல்லாம் இருக்கு. இல்ல சார், ஒண்ணுல அவர் சங்கிலியில அத்தனை பேய் அடக்கி வச்சிருக்கேன்னாரு, அதை கொஞ்சம் அவுத்து விட்டு விட சொல்லுங்களேன். இங்க அவர் சங்கிலியில இருக்கதை அவுத்து மட்டும் விட சொல்லுங்க, நான் நம்பிடுறேன்.
ஏன் சார் நீங்க கூட பிரபாகரனா நாளைக்கு மாறலாம், நான் கூட மாறலாம், இங்க இருக்கிற யார் வேணா மாறலாம். சமூகத்துல மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வருது, திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, எல்லாமே சொன்னாங்க. இதெல்லாம் மனுஷனா வாழ்ந்தா இந்த சமுதாயத்துல ஒண்ணுமே நடக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மாற்றம் வந்து நம்ம கிட்ட தான் வரணும். இன்னொருத்தவங்க வருவாங்க, ஆத்மா வந்து காப்பாத்தும், சாமி வந்து காப்பாத்தும் நீங்க நினைக்க கூடாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.